ஹாய் கைஸ், நம்ம தமிழ் டீச்சிங் டாக்டர் ஸ்டோரில் சீசன் 1ஓட ஃபைனல் எபிசோட் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இந்தியா எதுவுமே செய்ய முடியாத இந்த கற்காலத்துல நம்ம சும்மா இல்லாம ஒரு சின்ன துரும்புல இருந்து அறிவியல் நாகரிகத்தை இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்கோம். இதை நினைக்கும் போது ரொம்ப அட்டகாசமா இருக்கு. மாடர்ன் வார்ஃபேரோட சக்தி வாய்ந்த ஆயுதம் நம்ம கிட்ட இருக்கு. நம்ம குரல்களை தூரத்துல கொண்டு போய் சேர்க்கிறது. இது இல்லைன்னா இப்போ யோசிச்சு பார்க்கணுமே என்ன நடக்கும். செல்போன் தயாராகிடுச்சு. ஐயோ, அதை மாத்திட்டேன். இந்த மாதிரி நமக்கு என்னோட தேவையாச்சே. ஆரம்பத்திலே இந்த மாதிரி நான் ரெண்டு செய்யணும்னு சொல்லியிருந்தேன்னா சத்தியமா உனக்கு யாரும் உதவி செய்ய வர மாட்டாங்கன்றதுனாலதான் கடைசியில சொல்றேன். அட கேடி, வேணுதான் பண்ணிக்கிறான். இந்த செல்போனை நம்ம வேலை செய்ய வைக்கணும்னா இதே மாதிரி நமக்கு இன்னொன்னு தேவைப்படும். ஆப்லாம் லேண்ட்லைன் கனெக்ஷன் போட்டு பூமியை தோண்டி பயன்படுத்தலாம். கட் பண்ணி விட்டாங்கன்னா வரவங்க தெரியாத மாதிரி உள்ள பூமிக்குள்ள புதைக்கணும்டா. ஆஹா, தூரமா இருக்கிற ரூரியால என்னோட குரல் அங்க கேட்க முடியுமா? பேப்பர் கப். குரோமே, வரலாற்றுல முதல் முறையா போனை உருவாக்கி இருக்கோம். அதுல முதல்ல நீ பேச போற. என்ன பேச போற? அந்த பக்கம் இருந்து கேட்க போறது நம்ம ரூரி. அதனால உன் மனசுல இருக்கிற விஷயத்த அப்படியே அவகிட்ட வெளிப்படுத்திடு. இதுதான் அதுக்கு சரியான சந்தர்ப்பம். நல்லா இருக்கியாமான்னு கேட்பான். அவளை பத்தி இருக்கிற உணர்வுகள் தம்பு ரூரி, பாத்தியா ரூரி, இது அட்டகாசமா இல்ல? அறிவியலே ஒரு அற்புதம்டா. இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்னு எல்லாரும் தலையில அடிச்சுக்கிறீங்க. இது எப்படி வேலை செய்யுது புரியலையே. எனக்கு அதிர்ச்சியா நம்ம க்ரோம் பேசுற மாதிரி குரல் கேக்குது. எனக்கு ஒண்ணும் புரியல. மேஜிக்டா. இந்த டப்பால இருந்து எப்படி சத்தம் கேக்குது? இது ஒரு வகையில ஸ்பீக்கர்னு சொல்லுவாங்க. இது ஸ்பீக்கர் மாதிரிலாம் இல்ல, ஸ்பீக்கரே தான். மைக்ரோஃபோன்ஸும் ஸ்பீக்கர்ஸும் சவுண்ட் அப்புறம் எலக்ட்ரிசிட்டியை பரிமாறிக்கிறது. அப்படி செய்யறதுனால தான். ரூரி, உனக்கு எப்படி ஸ்பீக்கர் தெரியும்? இப்போ என்னமோ ஒண்ணு சொல்லி, அது என்னது? ஸ்பீக்கர் மாதிரி இருக்குன்னு சொன்னியா? எவ்வளவோ சொல்லிட்டா, இது ஒரு ஆச்சரியமா? தேனி மாதிரி. ஆமா, அது தேனிதான். தேனி மாதிரியே தான். என்னது தேனி? ஸ்பீக்கரு தேனிகள்? அப்படின்னா இந்த ஸ்பீக்கர் எல்லாம் தேனீக்கள் மாதிரி கிடையாதா? இது ஒரு சந்தேகம் வேற கேக்குறியா? யாரோ ஏதோ சொல்லி வச்சுக்கிறாங்க அப்படி. அப்படிதான் சொன்னாங்க. இது அந்த காலத்திலே சொல்லியிருக்காங்களா? ஆமா, இந்த 100 டேல்ஸ் உடைய 14வது கதையில என்ன சொல்றாங்கன்னா, ஸ்பீக்கர் எல்லாம் கதையா சொல்லி வச்சுக்கிறாங்க. ரொம்ப வாயாடக்கூடிய ஒரு தேனி இருந்துச்சா. அது ஒரு வாட்டி ஒரு கல்லறைய போய் கொட்டுச்சா. அப்படி நடந்ததுக்கு அப்புறம் இறந்தவங்களோட குரலையே பேச ஆரம்பிச்சுச்சா. இறந்தவங்க குரல் பேச்சு. ஸ்பீக்கரோட சேர்த்து கல்லறை மேல கொடுக்க இறந்தவங்களோட குரல். இந்த கதையில நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயங்கள் எதுவுமே இல்லையே. என்ன சொல்ல வராங்கன்னு எனக்கு சுத்தமா புரியல. ஆமா, இதை கேட்கும்போது எனக்கும் சந்தேகமா தான் இருக்கு. எனக்கு அந்த முள் சொல்ற மாதிரி இருக்குது. இந்த வார்த்தையை மாடர்ன் காலத்து மனிதர்கள் கம்யூனிகேட் பண்றதுக்காக தான் பயன்படுத்துவாங்க. அப்புறம் இந்த கதையோட நம்பரை கவனிச்சியா? 14ன்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா 1 4 இஷி. ஆக்சுவலா சிங்கு இதுவும் பிறந்த நாள்ல. இந்த இடத்துல பிகியா கல்லறையோட நம்ம முன்னோர்களோட கல்லறையும் இருக்கிறதா சொல்லப்படுது. அப்படின்னா இந்த மருத்துவரோட சமாதி அங்கதான் இருக்கு. 14.
ஏதாச்சும் இருக்கும் போல. என்னப்பா அந்த கல்லுக்குள்ள ஏதாச்சும் இருக்கா என்ன? இதை கல்லுதானா? நான் முன்னாடியே கவனிச்சிருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். இவர் எப்பயும் இப்படிதான் கடைசியா தான் வந்து மேற்பேத்துவாரு. இது எல்லாமே உங்க முன்னோர்களோட கல்லறைன்னு தானே சொன்னீங்க. என்னை வளர்த்தவர் இங்க இருந்திருக்காருன்னா அப்போ நான் நினைக்கிறது தான் இந்த கல்லுக்குள்ள இருக்கணும். இது நீங்க நினைக்கிற மாதிரி கல்லறை எல்லாம் கிடையாது. சில விஷயங்களை பல வருஷம் கழிச்சு கொண்டு போய் சேர்க்கிற டைம் கேப்சியூல் தான் இது. என்ன சொல்ற? டைம் கேப்சூலா? அப்படின்னா இதுக்குள்ள ஏதாச்சும் இருக்குமா? ஆமா. ஆனா அங்க இருக்கிறது எல்லாமே அதான் போல. அப்ப நான் நசுக்கி கொடுத்துறேன். இருடா இருடா. எனக்கு தெரிஞ்ச அதுக்குள்ள கண்டிப்பா கிளாஸ் மாதிரி ஏதாவது ஒண்ணு இருக்கணும். அதனால நாம இதை உடைக்கிறதுக்கு சக்தி தேவைப்படுற அளவுக்கு நிதானமும் இருந்தாதான் இதை துல்லியமா உடைக்க முடியும். ஓய். ஆமா. இதுக்குள்ள ஏதோ பல பிளான் இருக்கு. பார்க்க வெள்ளிக்கட்டி மாதிரி இருக்கு. அலுமினிய ஃபாயில சுத்தி வச்சிருக்கிறதுனால தான் இதை பார்க்க வெளிய மாதிரி இருக்கு. ஹைட்ரோகுளோரிக் ஆசிட்ல இதை வாஷ் பண்ணோம்னா கிளாஸ். ஐயோ அது உண்மையிலே கிளாஸ் தான்டா. தட்டு மாதிரி இருக்கு. இத பார்த்தா ஏதோ அடிப்பகுதியை கட் பண்ணி எடுத்த மாதிரி இல்ல? இந்த ஒரு சீடி இது இருக்கு. ஆ அந்த சரி மாதிரி அந்த இருக்கு. மாதிரி தான் நினைக்கிறேன். ஸ்பீக்கரோட சேர்ந்து கொடுக்கு. அதேதான். இதெல்லாம் கேட்கும்போது உனக்கு என்ன ஞாபகம் வருது? குடுக்கு கொட்டினா இறந்தவங்க கூட பேசுவாங்க. அதான் போல இது. அப்படின்னா இது ரெக்கார்டா? ஆ. என் அப்பாவோட சேர்த்து அப்ப அந்த முள் வைக்கணும். கூட இருந்த எல்லாரோட வாய்ஸும் இதுல இருக்கு. கஷ்டப்பட்டு அவங்க வாய்ஸ் ரெக்கார்டிங்க நமக்காக விட்டு வச்சிருக்காங்க. ஓ. என்ன சொல்லிருக்காங்கன்னு கேட்போமா? நிறைய சொல்லியிருக்காங்க. இதுல கேட்கறதுக்கு எதுவுமே சுவாரஸ்யமா இல்ல. உங்களை நான் சும்மா விட மாட்டேன். அவங்களுக்கு புரியுற மாதிரி கதையா சொல்லி வச்சுட்டு போய்கிறாரு. ரோம் அப்ப சொன்ன விஷயம் எனக்கு இப்பதான் புரியுது. அறிவியல் அழகானதா இருக்கு. ஏன்னா இப்ப இந்த அறிவியல் மூலமா தான் செங்கோட அப்பா இறந்ததுக்கு அப்புறமும் சொர்க்கத்துல இருந்து பேச முடியுது. அதுவும் ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு அப்புறம் அறிவியலோட உதவியால பேச முடியுது. ஆனா கேல்குலேஷன் பண்ணியிருக்காரு பார்த்தீங்களா? பையன் அதை கண்டுபிடிப்பான். செக்கு இத பார்த்து ரெக்கார்டுன்னு சொன்னல. அப்படின்னா இதுல நம்மளோட குரல்லாம் பதிவு பண்ண முடியுமா? அதெல்லாம் சரி, சத்தத்தை எப்படி இதுல சேகரிச்சு வைப்பீங்க? இதெல்லாம் கேட்டு என் தலையே சுத்துது. எப்படின்னு சொல்லு. இந்த ரெக்கார்ட் எப்படி வேலை செய்யும்னு சொல்லணும்னா அது ரொம்ப சிம்பிள் தான். ரெக்கார்ட்ல ரெக்கார்ட் பண்ணலாம். சத்தத்துல ஊசி வைப்ரேட் ஆகிறதுனால இந்த ரெக்கார்ட்ல அது ஒரு சின்ன பள்ளங்களா பதிவாகும். அதுக்கப்புறம் அந்த பதிவுல ஊசி வச்சு போட விட்டோம்னா அந்த அதிர்வுக்கு ஏத்த மாதிரி அதுல பதிவாயிருக்கிற சத்தம்லாம் நமக்கு கேட்கும். ரொம்ப நாளுக்கு டவுட் இருந்தது எப்படி அது இதுதாகுதுன்ட்டு. இப்படி பள்ளம் விழுறது மூலமா சத்தத்தை சேகரிக்கலாமா? அது கீச் ஒரு சவுண்ட் வரலையா? அதுல வாய்ஸ். செங்கோட அப்பா ரொம்ப திறமைசாலிதான். இல்ல அப்படிலாம் சொல்ல முடியாது. அவரால மட்டும் அதை செஞ்சிருக்க முடியாது. அவரு கூட இருந்தவங்க தான் இதை செஞ்சு கொடுத்துருப்பாங்க. ஒத்துக்கவே மாட்டாங்க. ஏன்னா ஆஸ்ட்ரோநாட்ஸ் எல்லாம் முக்காவாசி சயின்ஸை கரைச்சு குடிச்சவங்களா தான் இருப்பாங்க. ஆனா எங்க ஏன்னா உங்க அப்பா அவர் மட்டும் அப்பா என்னடா? இருந்தாலும் இந்த ஐடியாவை அவங்களுக்கு கொடுத்தது கண்டிப்பா அவரா தான் இருக்கணும். ஏன்னா அவரை தவிர இந்த ஐடியாலாம் யாராலையும் யோசிக்க முடியாது. கரெக்ட். என் பையன் செய்வான்றது அவருக்கு தான நம்பிக்கை இருக்கு. இதெல்லாம் செஞ்சிருக்காரு போல. இந்த பாட்டிலோட அடிப்பகுதியை வச்சு நாம கண்டிப்பா ரெக்கார்டை உருவாக்க முடியும். இது கேட்கும்போதே நல்லாதா இருக்கு. ஏன்னா பிளாஸ்டிக்கை விட கிளாஸ் ரொம்ப டியூரபிள் ஆனதுல்ல. இத பத்திரமா வச்சிருந்தா ஆயிரக்கணக்கான வருடங்கள் அப்படியே இருக்கும். அடடா, அப்ப இது உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா? சே அதெல்லாம் தெரியாது. இது வட்டமா இருக்கிறதால வாட்டமா இருக்கணும் பொறுக்கி கொண்டு வந்து. வாட்டமா இருக்கும். மாமாட்டு போலாம்ல. அட நமக்குள்ள என்ன ஃப்ரீயா விடு. அடுத்து என்ன அதுக்கான வேலையை ஆரம்பிக்கலாமா? என்ன அவன் கண்டுக்காம அப்படியே போயிட்டு இருக்கான். என்ன சின்ன பையா, ஒரு வயசானவன் யோசனை சொல்றான், அதை கண்டுக்காம போயிட்டே இருக்கே. இங்க பாரு என்ன அழகாத. நல்ல யோசனை தான் பெரியவரே. ஆனா அதுக்கு தேவையான பொருட்கள் எதுவுமே இல்லையே. இதுக்கு உதவுற மாதிரி சோயூஸ் ஏதாவது இருக்க வாய்ப்பு இருக்கு. வாங்க. டெக்னாலஜிலாம் இந்த பசங்களுக்கு அப்படியே ட்ரைனிங் கொடுத்துருக்கலாம்ல இவங்க. நான் ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்கேன். இதோ பாத்தீங்களா? அட்டகாசமான பேட்டரி, எலக்ட்ரிக் ஷேவர். என்ன மன்னிச்சிருங்க மிஸ்டர் சேவர். ஆனா உங்க மோட்டர் மட்டும் எந்த காலத்துலயும் வீணாகாது. இது வரைக்கும் நம்ம செஞ்சிருக்க விஷயங்களை வச்சு ஒரு ரெக்கார்ட் பிளேயரை உருவாக்குறது பெரிய விஷயம் கிடையாது.
பஞ்சமிட்டாய் மிஷினோட ஹீரை நம்ம பயன்படுத்திக்கலாம். பாத்தியா சொன்னதை எடுத்துட்டு வந்துட்டேன். மெதுவா சுத்தணுமே. காசம் வீணா போயிடு நினைச்சா பரவாயில்ல உதவுது. அதுவும் நல்ல விதமாவே உதவுது. இது என் கையில இருந்த வரைக்கும் நான் சந்தோஷமா இருந்தேன். இது உனக்கு உதவியா இருக்கு. வயசானாலே இப்படிதான். எதுக்கு எடுத்தாலும் கையில எதையோ ஒண்ணு எடுத்து வச்சுட்டு கண்ணை கசக்கிட்டே இருப்பாங்க. எல்லாம் நம்ம தலையெழுத்து. அது எமோஷன் தான். வயசானாலும் உனக்கும் அதே கைதான் சரியா? நான் என்ன கொண்டு வந்திருக்கேன்னு பாருங்க. துணி தைக்கும் போது நான் எப்பவுமே ஊசி. இதை பயன்படுத்துவேன். அடடா, நல்ல வெரி குட்டுமா. இது ஒரு 3 நீட். இதான் தேனி. இதே ரெக்கார்டோட பிளேபேக் சைட ரெடி பண்றது ரொம்ப ஈஸி தான். ஆனா ரெக்கார்ட் பண்றது தான் ரொம்ப கடினமான விஷயம். ஏன்னா கிளாஸை கட் பண்றதுக்கு ஒரு உறுதியான கல்லு தேவைப்படுது. அவ்வளவுதானே. கொரண்டமில் டைமண்ட் மாதிரி தானே இருக்கணும்னு சொல்ற. அப்படின்னா இதை பயன்படுத்துங்க. நீ என்ன சொல்ற? ஆஹா, இது டைமண்ட் ரிங்கியா? ஆனா இது உங்களோட வெட்டிங் ரிங் ஆச்சே. இது எப்படி நாங்க பயன்படுத்துறது? நான் இது தேர்மானம் போட்டுக்கிறதே இல்ல. இதுக்காக பயன்படுத்துமே. இப்போ அங்க ஸ்பை பண்றாள அவங்கள மயக்குறாங்க. எங்களுக்கு சந்தோஷம் தான். ஓஹோ, இதுக்கு கைமாறா எங்களுக்கு ஒரு ரெக்கார்ட் பண்ணி கொடுக்கணும். வாய் எப்படி இருக்குல்ல? பண்ணுவோம். ரொம்ப நன்றி காய்ஸ். உயிரோட இருக்க வாய்ப்பு இல்லையப்பா. இவங்க பொண்ணா இருக்கலாம், இவங்க வம்சமா இருக்கலாம். கண்ணை திறக்கிறதுக்குள்ள இதை செஞ்சு முடிச்சாச்சு. என்னது இது? நம்ம முன்னோர்கள் குரலை கேட்க போறோம். என்னது? முன்னோர்களுடைய குரலா? ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி இருந்த குரலைய கேட்க போறோம். சரியா சொல்லி. இறந்தவங்க பேசுவாங்க இதான். சரி, பஞ்சமிட்டாய் மிஷினை சுத்தி சுத்தி எனக்கு இது சுத்த பழகிடுச்சு. என்ன சொல்லி வச்சிருக்காரு? இவங்க சென்டிமெண்ட் அது இருக்க போகுது. இதை யார் கேக்குறீங்கன்னு எனக்கு தெரியல. இதை கேட்டுட்டு இருக்கிறவங்க 100 வருஷம் இல்ல 1000 வருஷத்தை கூட கடந்தவங்களா இருக்கலாம். உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிற நான் ஒரு ஆஸ்ட்ரோநாட். என் பேரு இஷிகாமி பியாங்கியா. எப்படி இருக்கும்ல? அது ஏன் கேட்க மாட்டேங்குது? நம்ம கிராமத்தை உருவாக்குனாரு அவர் குரலா இது? அவர்தான் செங்கோடைய அப்பா. அவர் குரல் தான் இது. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சும்மா ஃபார்மாலிட்டிக்கு அப்படி பேசணும்ல, அதான் அப்படி பேசுனேன். கல்லு அது திரும்ப மனுஷனா மாறினதுக்கு அப்புறம் இந்த ரெக்கார்டிங்க கேட்டுட்டு இருக்கிறது இப்போ நீதானே? என்ன செங்கோ, நான் சொல்றது சரிதானே? உன்னை தவிர வேற யாரா இருக்க முடியும்? 100 வருஷம் இல்ல 1000 வருஷம், அவ்வளவு யூகிக்கவே முடியாத அளவுக்கு வருஷங்கள் கடந்திருக்கலாம். கடைசியா ஒரே பேசணும்னு எனக்கு தோணுச்சு. ஆனா என்ன, திரும்ப நீ பேசுறத என்னால கேட்க முடியாது. சேக்கு, ஒண்ணு மட்டும் மறந்துடாத. நான் என்னைக்குமே கடைசி மூச்சு வர. என்னையா நான் இப்படி பேசுறத கேட்டுட்டு ஃபீல் பண்ற அப்ப மாதிரி பேசுவேன் நினைச்சியோ? அப்பனால முன்னாடியே சொல்ல வேண்டியதானே? என்ன இவன் அப்பா கிட்ட இப்படி பேசிட்டு இருக்கான்? நீ மட்டும் என்ன கொஞ்சம் பேசிக்கிட்டு இருக்க? நீ மட்டும் மரியாதையா கொடுக்குற. இங்க பாரு சேங்கோ, கிராமத்து மக்களோட மனசு அடையறதுக்கு என்னமோ கஷ்டப்பட்டுட்டு இருக்க, எவ்வளவு முயற்சி பண்ணி அவங்கள வழிக்கு கொண்டு வர முடியல அப்படின்னா இதை ஒரு வாட்டி அவங்கள கேட்க வைக்கண்ணா. யாருமே வந்துட்டாங்க. இசையை பத்தி அறியாதவங்களுக்கு உன்னோட இசை மழைய பாட்டு வேறையா? ரொம்ப நாளா கேட்க முடியுமான்னு தெரியல. திடீர்னு எதுக்காக நீங்க ரெக்கார்ட் செஞ்சீங்க? ஆரம்பத்துல இருந்து இதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். மனுஷங்களாகிய நாம எவ்வளவு விஷயங்களை படிச்சு தெரிஞ்சுக்கிறோம். ஆனா நம்ம இறந்து போகும்போது நம்ம கூட சேர்ந்து அதுவும் அழிஞ்சு போயிடும்ல. அது மட்டும் இல்ல, என் மகன் சேர்ந்து தேர்றதுக்கு ஒரு அட்டகாசமான விஷயம் வேணாம். அதுக்காக தான் நான் இதை செஞ்சேன். ரொம்ப பாசமான அப்பாவா இருக்கு.
யார் வாய்ஸுன்னு தெரியல, பயங்கரமா இருக்கு. அதுல எவ்வளவு மீனிங் இருந்திருக்கும் நமக்கு புரியல. பட் எல்லாம் ஒரு மீனிங் தான். உங்களை நம்பி தான் இந்த உலகத்தை விட்டு போறோன்றது தான். ஒரு குட்டி செடியில இவ்வளோ ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிறேன். ஆமா, ஆக்சுவலா எங்களோட காலகட்டத்துல உலகத்துல இருக்க டாப் சிங்கர்ஸ்ல லில்லியன் ஒரு அற்புதமான சிங்கர் இருந்தாங்க. ஆனா நீங்க கேட்கிற ஃபர்ஸ்ட் சாங்கே இதானே? அற்புதமா இருக்கு. 2 மில்லியன் வருட மனித வரலாற்றுல அற்புதமா இருக்கு. சங்கர், நீ வாழ்ந்த காலகட்டத்துல இந்த மாதிரி அற்புதமான இசைகள் இருந்துச்சா? எக்கச்சக்கம். இருந்துச்சு. அப்ப இருந்த இசைகள் மட்டும் இல்ல, கேம்ஸ், டிவி, காமிக்ஸ், மூவிஸ், அனிமேஸ். மனிதர்களோட பொழுதுபோக்குக்காக நீங்க யாரும் நினைச்சு பார்க்காத அளவுக்கு அறிவியலால உருவாக்கப்பட்டு இருந்துச்சு. வெறும் பொழுதுபோக்குக்காகவே உலகம் முழுக்க ஆயிரக்கணக்கான விஷயங்கள் கொட்டி கிடந்தது. ஆனா அது எல்லாமே எங்க கைக்குள்ள இருக்கும்போது அந்த சமயத்துல ஒரு முக்கியமான விஷயத்தை நாங்க இழந்தோம். அதுதான் எங்களோட மனசு. ஒரு விஷயத்தை மட்டும் அவங்க எல்லாருமே என்னால உறுதியா சொல்ல முடியும். சுகாசாவோட போர்படையை நம்ம தோக்கடிச்சதுக்கு அப்புறம் இந்த உலகத்துல இருக்க எல்லா சிலைகளையுமே நம்ம மனிதர்களா மாத்துவோம். அப்படின்னா அதுக்கு முதல் பணியா சுகாசாவோட போர்படையை எதிர்க்கிறதால நம்ம கடமை. இதெல்லாம் அற்புதமா இருக்கு. இருக்கவங்க இதை கேட்டு துடிப்புல இருக்காங்க. பரவாயில்ல சிங்கு, உங்க அப்பாவும் ஒரு புத்திசாலி தான். உலகத்துல இருக்க எல்லா மனித சிலைகளையும் பெரும்பாலும் மனிதர்களா மாற்றன்றது மட்டும் இல்லாம கிராம மக்கள் எல்லாரையும் ஊக்கப்படுத்தி இருக்காரு. இதெல்லாம் அந்த லில்லியன் பாடின பாட்டுனாலதான். அதோட இந்த கிராம மக்களை போருக்கு கொண்டு வந்துட்டோமேன்ற ஒரு குற்ற உணர்ச்சி கிட்ட இருந்துச்சு. அது இப்போ போயிடுச்சு இந்த செங்கு. அப்படிலாம் எதுவும் இல்லை. அந்த மாதிரி குற்ற உணர்ச்சி எனக்கு இல்லை. செங்கோ, அன்னைக்கு நீ என்கிட்ட சொன்ன விஷயத்த இன்னைக்கு நீ கஷ்டப்பட்டு நிறைவேற்றிட்ட. முதல்ல நீ என்ன சந்திச்சப்போ என்கிட்ட ஒரு விஷயம் சொல்லியிருந்தல. என்ன சொன்னா? இந்த மொத்த கிராமத்தையும் சொன்ன மாதிரி அறிவியல் தேசமா மாத்திட்ட. இருந்தாலும் இது வெறும் ஒரு ஆரம்பம் தானே. அந்த சுகாசாக்கும் நம்ம ராஜித்க்கும் நடுவில் இருக்க போர் என்ன பாக்கி இருக்கே. ஆமா, அதுக்காக முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா நாம ரெண்டாவது செல்போனை உருவாக்கிடலாம். பரவாயில்ல செங்கு, இவங்களை பார்த்தல நீ நினைச்ச மாதிரியே எதுவும் செய்யறதுக்கு இவனை தயாரா வேகம் வந்துவிட்டது. ஆமா, நம்ம நினைச்சது நடக்க போகுது. இந்த அறிவியல் ராஜ்யம் ஒரு விஷயத்தை முடிவு பண்ணிட்டா அதை நடத்தி முடிக்கிற வரைக்கும் விட மாட்டோம். கிட்டத்தட்ட இதோட ஒரு ஆமா, யோப்பா சீசனே முடிவு பண்ணி எப்படா காட்டுறீங்க? ஐயோ, மறந்து போய் கத்திட்டே. செங்கு, ஆடா போய் சொன்னமையா சுகாசிட்ட மாட்டிக்கணும்ல. குளிர்கால முடிய இன்னும் கொஞ்ச நாள் தான் பாக்கி இருக்கு. ஆமா, சிம்புவோட நடக்க போற போர் நெருங்கிடுச்சு. அதனால அறிவியல் ராஜ்யத்துக்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டு நம்ம ராஜ்யத்தை உலகம் முழுவதும் பரப்புறதுக்கான வேலையை ஆரம்பிக்கலாம்.
தரலாம். எப்பா ஃபைனலி டைஜுவை பார்த்துட்டு எப்படா வர சீசனே முடிஞ்சதுக்கப்புறம் வரான். மேபி நம்ம சீசன் 2ல் தான் அவனை பார்ப்போம்னு நினைக்கிறேன். இதில் ஆனால் எதிர்பார்த்துட்டே இருந்தேன். இந்த எபிசோடில் வருவான், அடுத்த எபிசோடில் வருவான், ஏதாவது சீன் காட்டுவாங்க அந்த பக்கம் நான் அப்படின்னு பார்த்துட்டே இருந்தா கடைசி வரைக்கும் இதில் காட்டல. நெக்ஸ்ட் சீசனுக்கு போட்டாங்க. ஸோ அவனை அப்போ பார்ப்போம்னு நினைக்கிறேன். அதே சமயம் மாட்டிக்கிட்டோம் மாதிரி தான் இருந்தது. ஏன்னா அங்கே ஸ்பை எல்லாமே பார்த்துட்டாங்க. மேபி இவனை வாட்ச் பண்ணலாம், இல்லை இவனை பிடிச்சி வச்சுட்டு அதை அவன் சொன்ன மாதிரி நம்மளை பிளாக்மெயிலும் பண்ணலாம். ஸோ இந்த 2 விஷயம் நடந்தது. ஆனால் இந்த பக்கம் பயங்கரங்க. அது ரொம்ப எமோஷ்னலாக இருந்தது. அந்த வாய்ஸ் அவர் என்ன சொல்கிறது, நம்ம பையன் எவ்வளோ நம்பி வச்சுருக்காரு, இதை செஞ்சுருக்காரு, அவன் வருவான், கண்டிப்பாக கண்டுபிடிப்பான், அந்த கிராமத்துக்கு வருவான்றது எவ்வளோ நம்பிக்கை. அது ஒரு மூட நம்பிக்கை மாதிரி தெரியுது. பட் அது என்ன சொல்கிறது, அவ்வளோ உறுதியாக இருந்திருக்காருன்றது தான். என் பையன் கண்டிப்பாக முடியும், அவன் மூலக்காரன்டா, அவன் இதெல்லாம் கண்டிப்பாக செய்வான்றது ஒன்று இருக்குல்ல, எவ்வளோ பெருமையாக இருக்குது. அதெல்லாம் நினச்சி பார்க்கவே ஒரு வேறு ஃபீலாக இருக்குது. எனக்குமே ரொம்ப எமோஷனல் ஆச்சு, கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. ஏன்னா அந்த அப்பா பையன் பாசம், அந்த நம்பிக்கை, அதுவும் அந்த பலாயிரம் வருஷத்துக்கு அப்புறம் அந்த அப்பாவோட வாய்ஸை கேட்குறதுன்னு இருக்குல்ல, அவெல்லாம் எப்படிலாம் அழாமல் நின்னான்னு தெரியல. நானும் அந்த கதறியே எழுதிருப்பேன். அந்த அளவுக்கு இருந்துச்சு அந்த எமோஷன்ஸு. ஒரு மாதிரி இனம் புரியாத ஒரு ஃபீல் உள்ள இறங்குச்சு. அது எப்படி கன்வே பண்ணுறது கூட எனக்கு தெரியல. செம்மையாக இருந்தது. அதான் அவங்க அப்பா அப்பயும் எமோஷனுக்குள்ள ஆகிடக்கூடாது, அவனை அளவைக்கூடாதுன்றதுக்காகவே அவர் மனசை இறுக்கி வச்சுட்டு பண்ணா பேசியிருந்திருக்காரு. பட் அது கொஞ்சம் காமிச்சா கூட பையன் கண்ணீர் விட்டுருவான்றதுக்காக. பட் அதுவும் அவரோட அந்த உணர்வு எப்படி இருந்திருக்குன்றதை ரியலைஸ் பண்ண முடியுது. ஆனால் அந்த சீனை மறக்கவே முடியாதுங்க. அதுக்குன்னு ஒரு ஸ்டோரி ரெடி பண்ணி வச்சு ஸ்பீக்கர்ன்றப்பவே செங்குக்கு டவுட் வந்துச்சுன்னா ஸ்பீக்கரான்ட்டு, அதுக்கப்புறம் தேனி ஸ்பீக்கருன்றாங்கன்றப்போ ஏதோ ஒன்று சொல்கிறாங்கன்ட்டு. பட் அந்த கதை அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவர் சொல்லி வச்சுட்டு போய்கிறாரு. ஸோ தேனி கோட்டினா இறந்தவங்க பேசுவாங்கன்றது எவ்வளோ அழகாக அது எப்படி நம்ம பையன் இப்படி ஒன்று சொன்னால் அவன் பிடிச்சிப்பான், கண்டிப்பாக இங்கே வருவான் செய்வான்றதெல்லாம் வேற லெவல். சீன் மறக்கவே முடியாதுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தது. அதை விட அந்த சாங்கு நமக்கும் அது ஒன்றும் புரியல தான், அந்த மீனிங்லாம் என்னன்னு தெரியல தான். ஆனால் பட் அந்த வாய்ஸ் உண்மையாகவே ரொம்ப மாதிரி இலகுவாகிடுச்சு. அந்த எமோஷன்ஸை அதிகமாக கொடுத்த மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா இங்கிலீஷில் பேசுறது நம்ம பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான் புரியும். பாட்டு பண்ண ஏன்னா ஈஸியாக புரியுற இங்கிலீஷ் கூட அவங்க பாட்டு பாடுறப்போ வேற மாதிரி அது ஒரு மாதிரி குளம் பாடுவாங்க, நம்மளுக்கு புரியாது. அந்த மாதிரி தான் இருந்தது. அதை போட்டு பார்த்தா தனியாக வச்சு இப்போ பொறுமையாக பார்த்தா அது இன்னும் மீனிங் தெரியும். அப்புறம் அந்த கிளாஸில் அந்த ஸ்பீக்கர் மாதிரிலாம் க்ரியேட் பண்ணது எனக்கு இப்போவுமே அது ஆச்சரியமாக தான் இருக்குது. அவங்க சொல்லிட்டாங்க எப்படி எப்படி வருது, அந்த அதிர்வு, அந்த ஊசி, அது எல்லாமே தெரியுது. ஆனாலும் எப்படா அது கேட்குது, எப்படி அதில் ஒரு வாய்ஸ் நம்ம கேட்குறோங்கிறது எனக்கு இப்போவுமே அது நம்ப முடியாத மாதிரியே இருக்குது அந்த விஷயம். உங்களுக்கு சிம்பிளாக சொன்னேன்னா இப்போ போர்டில் நம்ம சாப்பீஸ் வச்சு கிளிக்கிறோமா, இப்போ சவுண்ட் வரும் இல்லையா, அதுவே நம்ம அந்த ஒரு என்ன சொல்கிறது, நம்ம வாய்ஸ் மூலியமாகவே அந்த கிராக் போட்டால் நம்ம என்ன வாய்ஸ் கொடுமோ அதுக்கேற்ற அளவு தான் அது கிராக் ஆகிருக்கும். ஸோ திரும்ப அதே இடத்துல அந்த முள் வைக்கிறப்போ அந்த கீரலுக்கான வாய்ஸ் தானே வரும், புரியுதா, அதே ராகம் வரும். அப்போ அது ஒரு வாய்ஸ் கிரியேட் ஆகுது. அப்படி வச்சுக்க சவுண்ட் வந்தா கூட பரவாயில்ல, பட் நம்ம பேசுற அந்த வார்த்தை மொழி முதற்கொண்டு அது அப்படியே வருது இல்ல, அதான் நம்ம அதிர்வுக்கு நம்ம வாய்ஸோட அதிர்வு எந்த அளவுக்கோ அந்த அளவுக்கு தான் அதில் கரெக்டாக ஆழம் போட்டிருக்க போது கீர் இருந்திருக்கும். ஸோ திரும்ப அதே இடத்துல வைக்கிறப்போ அதே சவுண்டு தானே வரும். அப்போ அந்த வாய்ஸில் இருக்க என்ன சவுண்டோ அது அப்படியே வருது. எனக்கு இது ரொம்ப நாளாக டவுட் இருந்து எப்பறம் ஒரு எடுத்து வச்சா எப்பறம் அந்த சவுண்டில் ரொம்ப நாளாக அந்த இது இருந்துகிட்டே இருந்துச்சு. பட் இன்னைக்கு தான் அது ஆன்சரே கிடைச்சது. ஆனால் சிங்கோட பிளான் எனக்கு புரிஞ்சிருந்ததுங்க. ஃபர்ஸ்ட்டு இந்த பக்கம் சிறா இந்த பக்கம் கேட்பாங்க, அந்த பக்கம் பேசுமே, ஆமாம் இல்லைன்னும் போது வேணே அதான் இவன் சொன்னான் ஜென்னு, நீ வேணே தான் தயாரிச்சுக்கு அப்புறம் சொல்கிறேன், முன்னாடியே சொன்னால் அவங்க கஷ்டப்படுவாங்கன்றதுக்காக இப்போ செஞ்சுட்டு சொன்னால் ஓகே பாதி செஞ்சுட்டு இன்னும் பாதி தான் இருக்குதுன்ட்டு அந்த இதுக்கு வருவாங்க. ஃபுல்லாக திரும்ப செய்யணும்னா அவங்க மண்டை வெடிச்சிருன்றதுக்காக வேணே சொல்லியிருக்காங்க. டைம் இருக்குமான்னு தெரியல சீக்கிரம் அதே மாதிரி. ஆனால் இப்போ கொஞ்சம் தெரிஞ்சிச்சு எது எடுத்து கொஞ்சம் டைம் சீக்கிரம் முடியும் தான் நினைக்கிறேன். மெட்டீரியல் ரெடி, திரும்ப அதேமாதிரி ஃபிக்ஸ் பண்ணி நம்ம பண்ணோம். அதே மாதிரி இந்த ஒயர் நீ சொல்கிற மாதிரி ஒயரை மறைச்சி வைக்கணும். ஏன்னா இது வர மாதிரி டப்புன்னு கட் பண்ணால் முடிஞ்சு போச்சு, ஒன்றுமே இது பண்ண முடியாது. சிலத்தையும் புதைச்சி வச்சு அது க்ளீனாக பண்ணணும். பட் அங்கே இருக்க ஒரு ஸ்பை அவள் தான் இது எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு இருக்காளா, ஏன்னா பிரிட்ஜ் வழியாக தான் அந்த ஒயர் எல்லாமே போட்டு பண்ணாங்க. இதெல்லாம் அவள் பார்த்துருப்பாளேன்ற மாதிரி இது தெரியட்டும்னு பண்ணுறானா, இல்லை அதை வச்சு வேறு ஏதோ பிளான் பண்ணுறான். இவன் புரிஞ்சிக்கவே முடியாது, இதுதான் நம்ம பிளான்னு நினைப்போம். அவன் அதை வச்சு வேற ஒரு பிளான் பண்ணி வச்சுருப்பான். ஸோ அவன் என்ன யோசிப்பான்னு சொல்ல முடியாது. எனக்கு என்னன்னா இப்போ என்ன சொல்கிறது, சிங்கு இப்போ இந்த கிராமத்துக்கு இவ்வளோ அறிவு சொல்லி இவங்க எல்லாத்தையுமே ட்ரைனிங் கொடுத்து அவங்களே தான் பண்ணாங்க. இப்போ பாருங்கள் தாத்தா குரோமு இவங்களுக்குலாம் அவங்களே ஒரு ஐடியா கொடுத்தாங்க, உடனே வீல் ஸ்பின் எல்லாமே பண்ணாங்க. பட் அவங்க அப்பா இது எல்லாத்தையுமே கற்றுக் கொடுத்துருந்துருக்கலாமோ, அது மக்கள்கிட்டயே எல்லாமே வந்திருக்கலாமோ. ஏன்னா இது இவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது இல்லை, இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்குமோ, மக்கள்கிட்டையும் கொஞ்சம் அந்த அறிவை எதனா சொல்லி கொடுத்த டைம் இல்லை. அந்த டைமுக்கு நோய் அது இதுன்னு வந்துட்டு இருந்துச்சு, அதில் ஃபோக்கஸ்டாக இருந்தாங்கனால பண்ணலையான்னு தெரில.
பட் குரோமுக்கு மட்டும் கொஞ்சம் அது வந்திருக்கு. அது டிஎன்ஏ மூலிமா வந்துச்சா இல்லை அது ஒருத்தர் மூலிமா அது வந்து கடந்து இப்போ ஏதோ கொஞ்சம் அரைகுறையாங்க வந்து சேர்ந்துருக்கான்னு தெரில. பட் அது ஒரு மிஸ்ஃபீல் இருந்தது. அவங்க அப்பாவை இதை ட்ரை பண்ணியிருக்கலாம், மக்கள் கொஞ்சம் சொல்லி கொடுத்துருக்கலாம் அறிவியலான்ற மாதிரி தோணுது. ஆனால் இன்னுமே அந்த அறிவியல் இதில் இந்த அனிமி பார்க்கும்போது இல்லை ரொம்ப டச்சிங்காக ஃபீல் ஆகுது. அந்த சயின்டிஸ்ட்லாம் நினைக்கும் போது உண்மையாகவே ரொம்ப பெருமையாகவும் நம்ம யூஸ் பண்ணுற எல்லா பொருளையும் நினைக்கும் போதுமே ஒரு மாதிரி எமோஷ்னல் தான் ஆச்சு. அவன் சொன்னான் நாங்கள் இருக்கிற டைமில் வந்து கேம் இருந்தது, டிவி இருந்தது, அதெல்லாம் சொல்லும்போது இப்போ நம்மளுமே இந்த அனிமி ஒரு டிவி வச்சு தானே பார்க்குறோம் அப்படின்னும் போது அது மாதிரி செம்ம ஃபீலாக இருந்துச்சு. அதான் நம்மளுக்கு மட்டும் என்டர்டைன்மெண்ட் இந்த பொழுதுபோக்குன்னு ஒன்று இல்லைனா எல்லாம் பைத்தியம் பிடிச்சி தான் தெரியும். நம்மளுக்கு இருக்கிற பாரம் அப்படி அவ்வளோ குழப்பம் அவ்வளோ இது இருக்குது. நம்ம ஒரு ஒர்க் முடிக்கிறோம் பண்ணுறோம், ஒரு டைமென்ஷன் இல்லைன்னா அவ்வளோதான், அதுக்குள்ளேயே முழிக்கணும் இல்லை பைத்தியம் ஆகிடும். ஸோ இதில் இந்த விஷயங்கள்லாம் மனுஷங்களாம் நம்ம வாழ வச்சுருக்குதுன்னு சொல்லணும். அதுக்குன்னு வந்து பொழுதுபோக்கிலே 24 hours இருந்தால் நாசமாக தான் போகணும். சொல்கிறேன், ஒர்க் முடிச்சுட்டு ஏதாவது ஒன்று தேடுறோம் இல்லையா, அந்த ட்ரெஸ் வெளியே போக வைக்கிறதுக்கு எதனா ஒன்று தேடுறப்போ இதெல்லாம் தான் இருக்குது. இது இல்லைனா என்னடா ஆகுன்ற மாதிரி. ஆனால் முன்ன வந்து இதெல்லாம் இல்லாதப்போ இல்லை மக்களோட கனெக்ட் அதிகம் இருந்துச்சு. நம்ம நிறைய சுறுசுறுப்பாக இருந்தோம், நம்ம நிறைய விஷயம் செஞ்சோம், அப்படி இருந்துச்சு. பட் இப்போ கொஞ்சம் அந்த ஒரு விஷயம் மட்டும்தான் இல்லாத மாதிரி இருக்குது. இது அடிக்ட் ஆகிட்டோம் அதுக்குன்னு சொல்லலாம். இதுக்குள்ளேயே இருந்து அப்படியே அது விட்டுட்டோன்னு சில பேர் வந்து மனுஷங்களே என்னத்தை நம்பின்னு எல்லாம் போய் பித்தலாட்டமாகுது, நான் இதுலேயே வாழ்த்துக்கிறேன்னான்னு சில பேர்லாம் என்ன மாதிரி சில பேர் இருப்பாங்க. ஸோ அப்படியே இருக்குது. அது தப்புன்னு சொல்ல முடியல, சரின்னு சொல்ல முடியல. அவங்க எடுத்துக்கிறவே அவங்க லைஃப்பில் பட்டதில் நம்ம என்னன்னு சொல்ல முடியும். ஆனால் ஒரு டிஸ்ட்ராக்ஷன் இருந்துச்சு இல்லை, இதனால தான் நமக்கு யாரோ ஒருத்தவங்க விட்டுட்டாலோ ஏமாந்தாலோ நமக்கு இது ஒரு வழியாவது இருக்குல்ல, அந்த விஷயத்தில் அது பெரிய விஷயம் தான். ஓகே, எப்படியே சீசன் 1 முடிச்சிட்டோம், சீசன் 2க்குள்ளே போகிறோம். இது கொஞ்சம் டிலே ஆச்சு தான் முன்ன பின்ன. அதுக்கு காரணம் நான் சொல்லிட்டேன், இது வந்து ரொம்ப பிரைட்டாக இருக்கு அனிமி, காப்பி ரேட் அள்ளி தெளிக்குதுன்ட்டு. ப்ளஸ் எங்களுக்கும் இந்த மந்த் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒர்க் அது இதுன்னு இந்த கரண்ட் அந்த ப்ராப்ளம் சொல்லி வச்சு செஞ்சிச்சு. மெயின் வில்லனே இந்த கரண்ட்டு தாங்க, அது சொதப்பினே இருக்காங்க, நம்மளால ஒரு விஷயத்தை கண்டினியூவாக போடவே முடியுது. மெயின் ரீசனே பார்த்தீங்கன்னா இந்த பிரிட்ஜ் ப்ராஜெக்ட் ஒன்று போயின்னு இருந்துச்சு பக்கத்தில், அதனால தான் இந்த கரண்ட்டு கட்டு போகிறது வரதுன்னு இந்த மந்த்தே வச்சு செஞ்சிச்சு. ரொம்ப அது பண்ணிட்டாங்க. ஸோ அது ஆல்மோஸ்ட் முடிஞ்சிச்சு. ஸோ இதுக்கு மேலே இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஆனால் வாக்கு கொடுக்க விரும்பலை. ஆனால் வந்து நாங்கள் ரெகுலராக வீடியோ போடுறதோ நிறுத்த மாட்டோம். அது வந்துடும். சீசன் 2 பார்த்தீங்கன்னா நாளைக்கே கண்டினியூ பண்ணிடலாம். இது ஒரு ப்ராப்ளம், இந்த கரண்ட் ப்ராப்ளம் இல்லைன்னு வச்சு அங்கே ரெகுலராக வந்துகிட்டே தான் இருக்கும். ஓகே, இதெல்லாம் வீடியோ முடிச்சுப்போம். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.